ஹாய் ஹலோ வணக்கம். பிரதீப் தாகூர் டைரக்ஷன்ல பாயல் ராஜ்பட் நடிப்புல வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் டிராமா தான் ரக்ஷனா. இது வந்து தெலுங்குல 2024 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரக்ஷனா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்பான ஒரு தோழி, அதாவது வந்து ஹீரோயினி கிரண், அவங்க தான் பாயல். அவங்க வந்து இந்த படத்துல ஒரு போலீஸா இருப்பாங்க. ட்ரைனிங்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன தோழி ஒருத்தி இருக்காங்க, ஒரு தங்கச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஆக்ஷன்ல செத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வரிசையா எல்லா பெண்களும் சாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்து அந்த ஒரு சீனியர் ஆபீசரா, அதாவது சுப்பீரியர் ஆபீசரா இவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த கொலைகள் எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது இவங்க வந்து ஒரு சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கும் போது அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம போலீஸுடைய, அதாவது நம்ம கிரண் அவங்களுடைய ப்ரொஃபைல்ல ஒரு மோசமான ஒரு பதிவிட்டுறான். அதனால அவங்களுடைய பதவிக்கு களங்கம் ஏற்பட்டுருது. அவங்களோட லைஃப்லயும் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து தானாவே இறந்து போயிடுறான். அது சூசைடு காரணம் அந்த போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு அந்த சைக்கோ பையன் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த சைக்கோ பையன் இவன் மட்டும் ஃபைனல் கிடையாது, இவனுக்கு பின்னாடி இயக்கிறது ஒரு கேங் இருக்குது, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரண் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினி உடனே நம்ம அடுத்தபடியா அந்த ஆளை தேடி போறாங்க. தேடி போகும்போது, நீ ஆல்ரெடி ஒரு பையன் உன்னால செத்து போயிட்டான், அதனால உனக்கு பதவி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஸ்பென்ஸ்ல இருக்காங்க. இருக்கும்போதும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விடாம அந்த 2வது கொலைகாரனை தேடி போறாங்க. அப்போகும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தை சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதை. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் பார்த்திருப்பீங்க நீங்க, பவானி சினேகா அவங்க நடிச்ச படம் பவானி. அந்த படத்துல வர கதை அப்படியே இருக்கும். பழைய வைஜெயந்தி ஐபிஎஸ், இந்த பெண் போலீஸ்கள் இருப்பாங்கல்ல, எல்லா படங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பெண் போலீஸ் வந்து வீரமான போலீஸ் நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது போலதான் இந்த படமும் அது மாதிரி வந்திருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா அப்படின்னாங்க. இதுல வந்து ஒரு கிரைமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போனோடனே அதுக்கப்புறம் பெண்களை வந்து ரொம்ப அனிசியலா, ரொம்ப இன்டீசெண்டா நடத்தக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது தான் இந்த போலீஸோட வேலை, இவங்க வேலை, இந்த ஹீரோயினோட வேலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன மாற்றங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது கதை வந்து நேர்கோட்டில் போயிட்டு இருக்கு. திரைக்கதையில எந்த மாற்றமும் கிடையாது. திரைக்கதையில கரெக்டா அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்க நினைச்சாங்களோ அந்த சப்ஜெக்ட் கரெக்டா கொண்டு போனாங்க படத்தை. தெலுங்கு படமா இருந்தா கூட பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சூப்பரா இருந்துச்சு. லிப் மூவ்மெண்ட் எல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க படத்துல. இது வந்து ஒரு டப்பிங் படம்னே நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கூட சொல்ல போனா நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் ஒரு 2-3 முகங்கள் இருந்துச்சு படத்துல. ஆனா இந்த படத்துல என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்க கதையை நல்லா சொல்லிட்டாங்க. அந்த முதல் சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவன் வந்து இவங்களுக்கு பெயரை கலங்கப்படுத்தி அவன் சாவரவர்களுமே படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அதனால இன்னொரு கொலைகாரன் இருக்கிறான்னு காட்டி அவனை கண்டுபிடிச்சு கொள்றது அப்படிங்கிறது ஒரு தமிழ் சினிமாவின் தீர்க்கப்படாத விதி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாப் வந்து அதே மாதிரி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை விட பெட்டரா இருந்தால் தான் அந்த படம் சூப்பரா இருக்கும். எந்த படம் எப்படி நல்லா இல்லைன்னா கூட கடைசியில ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ படம் வந்து சுறுசுறுப்பாக கொடுத்துட்டாங்கன்னா படம் சூப்பரா இருக்கும். ஆனா அது போல இந்த படத்துல வந்து ஒரு பிளாஷ்பேக் சீன் வருது. அது உண்மையிலே ரசிக்கும்படியா இருந்துச்சு. சில ஆண்கள் வந்து இந்த மாதிரிதான் பெண்களை அப்ரோச் பண்றாங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத அவ்வளவு தத்ரூபமா சொல்லியிருந்தாங்க. அது அப்படியான்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஏதோ ஒரு 100ல ஒரு 1% 2% அந்த மாதிரி இருக்கலாம். பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த படத்துல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் சில விஷயங்கள் உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து உண்மையிலே கிரைம் த்ரில்லர் டிராமாவா இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த படம் வந்து ஒரு பெண் போலீஸ், ஒரு ஆக்ஷன் படம் தான். கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிடிக்கும்னா சொல்றதுன்னா என்ன சொல்றதுன்னா, இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் ஒரு சவுண்டான படம் தான். மற்றபடி இந்த படம் வந்து பார்க்க முடியாதனால இல்ல. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு பெண் போலீஸ் வந்து ஒரு அதிரடியா சில சம்பவங்கள் பண்ணணும், சில ஆக்ஷன் சீன்ஸ்ல பண்ணணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சு பரபரப்பா பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நல்லா இருக்கு படம்.
பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.